இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த நவம்பர் மாதம் 25ஆம் நாள் ஒரு சிறப்புமிக்க நாளாக, கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் ஆரம்ப நாளாக உலகமெங்கும் அனுசரிக்கப்படுகிற இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த காலை நேர தியானத்தை ஆசீர்வதிப்பாராக. நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, வருகையின் ராஜனே, தீர்ப்பு செய்கிறவரே, எங்களுக்கு பரலோக வாழ்வை தருகின்றவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியின் காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த நாளை ஆரம்பிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நேற்று தினத்தில் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டோம், உம்முடைய பாடல்களை பாடி துதித்தோம். உடைய வருகைக்காக ஆண்டவர் நாள் ஆயத்தப்பட காத்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அப்படியே நீ மறைத்து நீ பேசும். நண்பர் சாரியும் சாக்க சாரியும் நீ எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் இறை அமைதி, சமாதானம், சந்தோஷம் உடைய வருகைக்கான ஆயத்தங்களை செய்ய கர்த்தர் கிருபை தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் 556வது பாடலாகிய காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இந்த பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 556. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தரையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாடெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. தம்முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம்முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார்.
தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த காலை நேரத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் ஆயத்த நாளாக இந்த நாளில் எல்லாரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட பல இடங்களிலே குடில்கள் அமைப்பதும் பாடல்களை பாடி இறைவனை துதிப்பதும், பல இடங்களிலே நடனங்கள், நாடகங்கள், பாடல் குழுக்கள் இவையெல்லாம் நடந்தேறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் தியானியும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது சங்கீதம் 25 முதல் 10 வசனங்கள். இதில் நிறைய வசனங்கள் இருக்கிறது, 22 வசனங்கள். நாம் 10 வசனங்களை மாத்திரம் பார்க்க போகிறோம். இதனுடைய தலைப்பு வழிகாட்டி பாதுகாக்கும் ஒரு சங்கீதம். வழிகாட்டி பாதுகாக்கும் ஒரு சங்கீதம். இது ஒரு இறை வேண்டலாக தாவீது ஏறெடுக்கிறதை பார்க்கும். இட் இஸ் எ பிரேயர். இது தாவீதினுடைய சங்கீதம். ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் கைடன்ஸ். ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் கைடன்ஸ், கடவுளுடைய வழிகாட்டுதலிலே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்தல் என்பதை பார்க்கிறோம். இந்த பகுதியில் 3 விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கடவுளில் நம்பிக்கை வைக்கிறது. 2வது, நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெறுவது. கடவுளின் பாதுகாப்பையும் விடுதலையும் பெறுகின்ற ஒரு காரியத்தை சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார். 1 முதல் 5 கடவுள் மேலே வைக்கின்ற நம்பிக்கை, ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் கைடன்ஸ், கடவுள் வழிகாட்டுகிறார் என்பதில் நாம் நம்பிக்கை வைக்கின்றோம். சங்கீதக்காரன் கடவுளில் நம்பிக்கை வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதே போல கடவுளை தேடுவதில் அவர் மிக உற்சாகமுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா
கடவுளை தேடினா அவர் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், சமாதானம், சந்தோஷம் எல்லாமே அவர் வாழ்க்கையில் இருக்கிறதாய் நம்ம பார்க்கிறோம். அதான் வாசிக்கிறோம், ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன், என் கடவுளே உம்மில் நம்பிக்கை கொள்கின்றேன், நான் வெட்கமுற விடாதேயும், என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளில் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தேவதூதன் மரியாளை நோக்கி சொல்லுகிற செய்தியை நம்ம கேட்க போகிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் இறைவனை நம்புவதனால எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லா வழிகாட்டுதலையும் பெற முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை. காரணமின்றி துரோகம் செய்பவரே வெட்கத்திற்கு உள்ளாவார்கள். காரணமின்றி கடவுளுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுவோர் காரணமின்றி இறைவனுக்கு அல்லது மற்றவர்களுக்கு துரோகம் செய்கிறவர்கள்தான் வெட்கத்துக்கு ஆளாகவர்கள் என்று பார்க்கின்றோம். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் என்று சொல்லுகிறார். உடைய பாதைகளை அறிய செய்தருளும், உடைய வழிகளை எனக்கு கற்பித்தருளும் என்று சங்கீதக்காரன் வேண்டுகிறார். சங்கீதம் 119 நம்ம தான் பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை பாதைக்கு வெளிச்சம், உடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்போ இங்கே கூட அதான் வாசிக்கிறோம், கேட்கிறான், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்படி என்னுடைய பாதைகளிலே உடைய வார்த்தையை தாரும் ஆண்டவரே என்று கேட்கின்றான். நாமும் அதன்படி கேட்க வேண்டும். நமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள், உண்மையே நான் நாள் முழுதும் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவரை முழுமையாக நம்புகிற ஒரு சங்கீதக்காரன் தாவீது. நமக்கு தெரியும், காடுகளிலே அவன் வசித்து கொண்டிருக்கிற போது அவன் ஆண்டவரை முழுமையாய் நம்பினான். காட்டு விலங்குகள் எல்லாம் வந்து வேட்டையாட நினைக்கும் போது கடவுளை நம்பியே அவன் வாழ்ந்தான். மிக முக்கியமா மிகப்பெரிய மனிதனான கோலியாத்தை தாவீது ஒரே ஒரு கூழாங்கற்களாலே வீழ்த்தும் போது கூட அவன் கடவுளை தான் நம்பினான், வேற யாரையும் நம்பல. அப்போ கடவுள் மேல அதீத நம்பிக்கை உடையவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாம் செய்ய முடியும். நம்ம எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை பார்க்க தேவையில்லை. நம்ம சாதாரண மனுஷனாக இருக்கலாம், சாதாரண ஒரு பாமர மகனாக இருக்கலாம், அல்லது பணத்தில் நம்ம சாதாரண மக்களாக இருக்கலாம். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஆண்டவரை நம்புகிறதுலாம் பெரிய விஷயம். யாரெல்லாம் ஆண்டவரை அதிகமாய் நம்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, சங்கீதக்காரன் 6 முதல் 7 வசனத்தில் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். கன்ஃபஸிங் சின் அண்ட் சீக்கிங் ஃபர்கிவ்னஸ். பாவத்தை அறிக்கை செய்கிறார், பாவ மன்னிப்பை பெறுகிறார். பாருங்க 6:7, ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும், ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. இல்லையா? உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும் என்று சொல்லுகிறோம். உடைய இரக்கத்தையும் உடைய பேரன்பையும் நினைத்தருளும், அதுவே என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும், உமது பேரன்பிற்கு என்னை நினைத்தருளும், ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் தன்னுடைய தாவீதுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பானவர்கள், நம்முடைய தொழுகை முறையில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நமக்கு கன்ஃபெஷன் ஆஃப் சின் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி மிக முக்கியமாய் இருக்கிறது. எந்த ஒரு தொழுகையிலும் நாம் இந்த கன்ஃபெஷன் ஆஃப் சின்னை நம்ம செய்த பிறகே நம்ம ஆண்டவருடைய செய்திக்கு கடந்து செல்லுகிறோம். இல்லையா? ஆராதனை முறைமைக்கு கடந்து செல்லுகிறோம். ஏன்னா பாவத்தை மன்னிக்காம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் இறங்க முடியவே முடியாது. பாவம் நமக்கு பெரிய தடையாய் இருக்கிறது. இல்லையா? ஏசாயா 59 அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கிறோம்,
நமக்கும் ஆண்டவருக்கும் பெரிய தடைச்சுவராய் இருப்பது பாவமே. உடைய ஜபங்கள் கேட்காதபடி எனக்கு தடை செய்வது உம்முடைய பாவங்களே, உன்னுடைய பாவங்களே என்று ஏசாயா சொல்ல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலை நேரத்தில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதனைக்கு சென்றாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவரை தொழுகை செய்யும் போது முதலாக நாம் செய்ய வேண்டியது பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அதை விட்டுவிட வேண்டும். அதை மீண்டும் தொடராதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இங்கே நமக்கு அறிவுறுத்துகிறதை பார்க்கின்றோம். பாவத்தை அறிக்கை செய்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு ஆண்டவரும் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இல்லையா? கடைசியா லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் பரமேறுவதற்கு முன்னதாக அவர் சொல்றாரு, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பையும் நீங்கள் உலகமெங்கும் போய் அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் உலகமெங்கும் போய் அறிவியுங்கள். அப்போ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு அவங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு நேராய் திரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை இங்க தேவன் நமக்கு தருகிறதை பார்க்கின்றோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பாவங்களை அறிக்கையிட்டு புது வாழ்வை பெற வேண்டும். பாருங்க, கெட்ட குமாரன் கதையில நீங்க அதை பார்த்தீங்கன்னா இயேசு ஆண்டவர் அதை தான் சொல்றார். தன் தகப்பனை விட்டு கடந்து செல்லுகிறான். நண்பர்களோடு தன்னுடைய தகப்பனுடைய சொத்தையெல்லாம் அழித்து போடுகிறான். கடைசியில் பன்றி தின்றுகிற தவிட்டை கூட அவனால் சாப்பிட முடியாத ஒரு அவன் சூழ்நிலை இருந்தது. அப்போ யோசிக்கிறான், என் தந்தையின் வீட்டில் வேலைக்காரர்களுக்கே கரிசோறு இருக்கிறது, ஆனால் எனக்கு இங்கே தவிடு இல்லையே, நான் என்னுடைய தந்தை வீட்டுக்கு செல்வேன் என்று ஓடோடி வருகிறான். தந்தை ஓடி போய் அணைத்து பாவங்களை மன்னித்து அவனுக்கு ஒரு விருந்தை ஆயிடுச்சு. அப்போதான் சொல்றாரு, என் மகன் பாவத்திற்கு மரித்திருந்தான், இப்போ பிழைத்திருக்கிறான். என் மகன் மரித்திருந்தான், இப்பொழுது உயிர் பெற்றிருக்கிறான் என்று சொல்கிறார். அப்போ பாவத்தில் இருந்தோம் என்றால் நாம் இறந்து விட்டோம் என்று அர்த்தம். மீண்டும் ஆண்டவர்கிட்ட வரும்போது மனம் திரும்பி வந்தா நான் உயிர் பெற்று இருக்கிறோம் என்றார். அப்போ நம்ம பாவத்தில் இருக்கிறோமா இல்லையா, உயிர் பெற்று இருக்கிறோமா, மரித்திருக்கிறோமா என்பதை சிந்திக்கின்ற காலமாக இந்த கடைசி காலம் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது பார்க்கிறோம், the importance of the confessing sin and seeking forgiveness. எவ்வளோ முக்கியம் ஆண்டவரிடத்துல பாவத்தை அறிக்கையிடுவதும் இல்லையா, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்பதும் எவ்வளோ முக்கியம் என்பதை பார்க்கும். அதே போல ஆண்டவர் நம்மளை மன்னிக்க அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். காட்ஸ் mercy and forgiveness are available to us. எப்பவுமே நமக்கு ஆண்டவருடைய மன்னிப்போ இரக்கமோ கிருபையோ இருக்கிறது. அதான் சங்கீதம் 103 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இறங்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால சாமிஸ்ட், இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில அமைதியும் சமாதானத்தோடு இங்க அவன் வாழுகிறத பார்க்க. அடுத்தது 8 முதல் 10 ஆண்டவருடைய கேரக்டர் நம்ம பார்க்க முடிகிறது. காட்ஸ் கேரக்டர். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் நேர்மை உள்ளவர் நல்லவர்ன்றதுனால பாவிகளுக்கு என்ன பண்றாராம், நல்வழியை கற்பிக்கிறார். அப்போ நல்வழியை, நல் பாதையை அவர் கற்பிக்கின்றவராக இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார், எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கிறார். பாவிகளுக்கு கற்பிக்கிறார், எளியோர் சாதாரண மக்களுக்கு கடவுளுடைய வழியை அவர் கற்பிக்கிறார். கடைசியா ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் அவர் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதையெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவராய் விளங்கும் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலை நேரத்தில் ஆண்டவருடைய உடன்படிக்கையை நாம் மீறாம, ஆண்டவருடைய உடன்படிக்கை என்ன? நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் ஜனம். என்னை எப்பொழுதும் நீங்கள் மறந்து போகக்கூடாது, என்னை என்று வேறு தேவர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது, உருவாக்கக்கூடாது என்று சொன்னதுதான் உடன்படிக்கை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம அதை மீறி போகிறோம், ஆண்டவரை மறந்து போகிறோம் இல்லையா. பாகாலை போன்ற கடவுளை வணங்க அநேக மக்கள் சென்று விடுகிறதை பார்க்கும். உலக பிரகாரமான ஆசை, இச்சை, பாவம் இதில் விழுந்து ஆண்டவரை மறந்து போகிறோம். ஆனால் உண்மையாகவே தேவன் நமக்கு பாவங்களை மன்னித்து புது வாழ்வை தருகிறாகவே அவருடைய வழிகளின் மேலே நாம் நம்பிக்கை கொள்வோம். அவர் நமக்கு வழிகாட்டுகிறார், வழிகாட்டுகிற இறைவன் நமக்கு உண்டு. பாருங்க, இந்த உலகத்துல இன்னைக்கு தான் வாழ்க்கையில முன்னேற்றா
மற்றவங்களை யாரும் வழிகாட்டவே மாட்டாங்க. கேட்பாங்க, ஐயா நீங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறினீங்கன்னு சொன்னால் அது ஒரு ரகசியம், நான் யார் சொல்ல மாட்டேன்னுவாங்க இல்லையா. ஆனால் இயேசு அந்த ரகசியத்தை நமக்காக சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலை நேரத்தில் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று அவரையே தேடி அவருடைய விசுவாசத்தில் பலப்பட்டு அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட தூய ஆவியானவர் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானத்தை தந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் நல்ல கர்த்தாதி கர்த்தாவே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக ஆண்டவர் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் இந்த நாளில் கேட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீது உம்முடைய வழிகளிலே நம்பிக்கை கொள்ளுகிறான். நீர் ஆண்டவரே அவருக்கு பாதைகளை தெரியப்படுத்தினீர், பாவங்களை மன்னித்து எளியோருக்கும் பாவிகளுக்கும் உம்முடைய வழிகளை தெரியப்படுத்துகிறீர். உடன்படிக்கையிலே விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தருகிறீர் என்ற சிறப்புமிக்க செய்தியை கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில கூட நாங்கள் இவையெல்லாம் கடைபிடித்து வாழ கிருபை தாரும். மிக குறிப்பாய் உம்முடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்பட மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள இப்படி திருச்சபைகளிலே வேலை அறிவிக்க ஆண்டவரே கிருபை தார். ஆண்டவர் இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களையும் ஆசீர்வதிங்க. அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்களுக்காக ஆண்டவர் உலக நாடுகளில் ஏற்படுகிற போர்கள் பதற்றங்கள் எல்லாம் மாறட்டும். அமாஸ் ஆண்டவர் இஸ்ரேல் போருக்காக, உக்ரைன் ரஷ்யா போருக்காக மாறட்டும். அணு ஆயுதங்களை பயணிப்போம், ஆண்டவரை பயன்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பயன்படுத்தினா ஏராளமான மக்கள் மடியக்கூடும், உலக போராய் மாறக்கூடும். தயவு கூர்ந்து அதிலிருந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தை எங்கள் மக்களையும் காத்துறோம். இப்படி தாய் திருநாடாக இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஆட்சி செய்கிற ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவர் எங்களுடைய முதலமைச்சர், கவர்னர், ஆண்டவர் எங்களுடைய அனைத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், கவர்னர், கலெக்டர்ஸ்க்காக, எம்எல்ஏ, எம்பிக்களுக்காக, எல்லா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய பொறுப்பை சிறப்பாக செய்யட்டும். குறிப்பாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிற மணிப்பூருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சமாதானத்தை தார். அரசாங்கங்கள் அதை சமாதானப்படுத்த முயற்சி எடுக்க ஆண்டவரை கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இந்த இறை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய ஐஎல்சி ஆண்டவர் மக்களுக்காக, 3 சபை சங்கங்களுக்காக, போதர்களுக்காக, ஊழியங்களுக்காக, சபைகளுக்காக நடைபெற்று வருகிற எல்லா பணிகளுக்காக ஸ்தோத்திரம். இப்படி ஆயர்களுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதி. குறிப்பாக அவருடைய நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, அனைத்து ரிட்டையர்ட் பாஸ்டர்ஸ் சமாக்காக அவனுடைய ஜபிக்கிறோம். காத்துறலும் வழிநடத்தும். இப்படி பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். திறக்கும்படியான சூழ்நிலைகளை தாரு ராஜா. தொடர்ந்து இந்த நாளிலே கூட ஆண்டவரே நேற்று தினத்தில் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை உலகமெங்கும் கொண்டாடி இருக்கிறோம். தொடர்ந்து உடைய வருகைக்காக நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தப்பட கிருபை தாரும். இப்பொழுதும் இந்த நாளிலே திருமண நாளை ஆண்டவரை பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்படி அன்பு சகோதரி தீபா அவர்களுக்காய், ஏழுமலை அவர்களுக்காய், திரு வேலன் அவர்களுக்காய், திருமதி லதா அவர்களுக்காய், ஆலன் ரஃபி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். படுக்கையில் இருக்கிறவர்களை கண்ணோக்கி பாரும். உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே, உன்னை பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் இப்படி பலவீனங்களை மாற்றி சுகத்தை தந்து வழிநடத்தும். இதனால ஊழியத்தில் இருக்கிற அப்படி அன்பர் சாரியம், ஏஞ்சக்காவி, அன்பான பிள்ளைகள், மார்த்தாலை ஆசீர்வாதி. குறிப்பாய் மார்த்தா மரியாக்கா ஜெபிக்கிறோம். இந்த கால சீதோஷ்ண மாற்றத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள் எல்லாம் மாற்றி சுகத்தை தாரும். ஆண்டவர் சாகோசாரியம் இப்படி டீச்சரை ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. தேவையை சந்திங்க. அடியேறியும் குடும்பத்தை எடுத்து பயன்படுத்துங்க. இது இந்த கிறிஸ்மஸ் காலம் ஆண்டவரே நாங்கள் செய்ய போகிற ஊழியங்கள், பாடல் வழி, பஜனை வழி ஊழியங்கள், இனமாக நற்செய்தி கூட்டங்கள், ஆண்டவரே வசனத்தின் வழியாய் மக்களை சந்தித்து உடைய வருகைக்காக அவளை ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை தரும். குறிப்பாய் இந்த நாளின் ஆண்டவரே எல்லா இறைப்பணியையும், ஆண்டவரே உலக பிரகாரமான பணிகளையும் உடைய போக்குவரத்துகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவினை இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.